என்னங்கடா இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை சத்யா, நீ என்ன பண்ணுற, நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி எனக்கு வந்து ஒரு காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. நம்ம அத்தையா? இல்லை புரியலையே. அவன் உனக்கு தம்பி ஆயிட்டா, உனக்கு அத்தனா அவனுக்கு அத்தை தானே. இப்போதான் 2 பேரும் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் ஆயிட்டீங்கல்ல. அந்த அம்மா நாளா சொன்னா கேட்காது. ஜாதகம் சொல்லணும். துர்கா ஜாதகம் எதுக்கு? என்னம்மா உன் பொண்ணு ஜாதகத்தை பார்த்து அதுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்கு? என்ன சாமி சொல்ற? பயப்படாதம்மா, கடவுள் அப்படி எழுதிருக்காருன்னு சொல்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வர சொல்லுங்க, நல்லதே நடக்கும். தொழிலாம் சுத்தமாக செய்கிற, அப்புறம் ஏன் இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா? நோ சும்மா அண்ணா, இது என்ன சாப்பிட்டு தூங்கு, காலைல மேட்ச் இருக்குல்ல. மொத பொண்ணு பார்க்க போறோம், இப்படி பஞ்சர் ஆகி கிடைக்க தகனமே சரியில்லை. ஏய், நான் என்ன பண்ணுறது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும். கோச்சிக்காத. சரி. நேரில் போகிற வரைக்கும் பதட்டத்துலேயே வைப்போம். அந்த புள்ள காலம் முழுக்க பதட்டத்தில் தானடா இருக்க போகுது. மோ இந்த பாரு, நான் சர்ப்ரைஸாக போகலான்னு இருக்கேன். ஃபோனுங்க இன்னும் பண்ணானா ஓட்ட வாய் வளரிடாத. ஆமாம், பெரிய சர்ப்ரைஸ்.